ஹாய் எவ்ரிவன். ஒரு 10 வயசு பையன் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா ஒரு டெய்லி வேஜர். அந்த பையனால் ஸ்கூலும் ஒழுங்காக படிக்க முடியல. ஸோ சிக்ஸ்த்துலேயே ஃபெயில். பட் சிக்ஸ்த்தில் ஃபெயில் ஆகிட்டு அங்கேயே நிற்காம அங்கேருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பித்தார். ஐஏஎம் பெங்களூரில் தன்னோட மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அங்கே மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண அந்த ஒரு மனுஷன் இந்தியாவோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ட்ரஸ்டபுள் ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறாரு. அந்த பிராண்ட் இஸ் நன் அதர் தென் த ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ். ஃபவுண்டர் வேறு யாரும் இல்லை, கேசி முஸ்தஃபா. அவரோட இயர்லி லைஃப் சொல்லணும்னா வயநாட்டில் ஒரு சின்ன வில்லேஜில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அவர் இந்த வில்லேஜில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா ஒரு டெய்லி வேஜர். ஸோ அவங்க வீட்டில் ஒரு 3 வேலைக்கான ஃபுட்டுக்கு கேரண்டி இல்லை. ஒரு நாள் அவங்க அப்பா வேலைக்கு போகிறோன்னா அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது, வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு ஃபேமிலியில் தான் அவர் பிறக்கிறாரு. இப்படியே ஒரு டஃப்பான ஒரு லைஃப்பில் போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த அந்த ஒரு பையனால் படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ 6th ஃபெயில். இந்த ஒரு ரீசனால் 6th ஃபெயிலான அந்த ஒரு பர்சன் அங்கே செட்பேக் ஆகி நிற்கிறாரு. நிற்கும்போது அவர் கூட இருந்த ஸ்டாஃப் அவரை மோட்டிவேட் பண்ணுறாங்க, இல்லை நீ படி, நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து படிக்க ஆரம்பித்த அவர் நல்லா படித்து ஸ்கூலில் முடிக்கிறாரு. ஸ்கூலில் முடித்த உடனே அவருக்கு அடுத்த என்ஐடி கோழிக்கோட்டில் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அந்த இன்ஜினியரிங் அங்கே நல்லபடியாக பண்ணி முடிக்கிறார். அங்கே அவர் பண்ணி முடித்த அவர் அடுத்த வாய்ப்பு அவருக்கு வந்து ஐஏஎம் பெங்களூரில் கிடைக்கிது. அங்கே போய் அவரோட மேனேஜ்மெண்ட்டை நல்லபடியாக படித்து முடித்து அங்கேயும் அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாரு. அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிது பெங்களூரில். அந்த வேலையை சேர்றாரு. வேலையை செஞ்சுட்டு அவர் நல்லா அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டே இருக்கும்போது நல்ல கையில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காசை வச்சு அவங்க ஃபேமிலியை ஒரு லெவல் அவர் அப் பண்ணுறாரு. அது எல்லாத்தையும் அப் பண்ணும்போது அவங்க ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி வந்துட்டு இருந்த ஒரு பர்சன் ஒரு நாள் அவங்க ஃபேமிலியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே கசின் அவர் கூட பிறந்த கசின் ஒரு பர்சன் வந்து பெங்களூரில் ஒரு கடை வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் அவர் பார்க்க போகிறாங்க. அங்கே பார்க்க போகும்போது தான் அவர் ஒரு இஷ்யூ நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னென்னா அவர் கசினோட ஷாப்பில் இட்லி மாவு தோசை மாவுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. ஆனால் அது ப்ராப்பராக கிடைக்கல. அங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்கு அவருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா அது நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த இஷ்யூ பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதை அப்படியே தெரிஞ்சுட்டு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக இதை நினச்சிட்டே தூங்குறாரு. இப்படியே போயிட்டுருக்கு ஒரு விஷயமும். ஒரு இட்லி பேட்டருக்குள்ள இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றத அவர் பார்க்குறாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போன அந்த மனுஷன் அவர் வீட்டில் போய் யோசிக்கிறாரு முஸ்தஃபா. ஸோ அது எல்லாத்தையும் யோசிக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா வருது, ஏன் நம்ம இதை நம்மளே மேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து அவர் கசின் கிட்ட போய் அடுத்த நாள் அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லார்ட்டையும் பேசும்போது ஓகே இதை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஸோ அந்த அதனால தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க வாங்குறாங்க. ஒரு 50,000 ரூபாய் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஆரம்பித்த அந்த கம்பெனி தான் ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ். ஸோ அதை ஆரம்பித்து அவங்களோட வீட்டுக்குள்ளேயே அந்த மாவு அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை அரைச்சி அதை பேக் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 20 கடைக்கு மட்டும் அதை சேல் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க 100 பவுச் ஆஃப் அந்த மாவு அவங்களால செல் பண்ண முடியுது. இப்படியே அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக மேலே அப்படியே போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு நல்லா போகுது. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு பெங்களூரில் அவங்க நல்லா ஒரு இண்டஸ்ட்ரியல் இது மூவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெங்களூரில் ஒரு ஹிட் ஆனதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, பெங்களூரில் ஒரு ஐடி ஹப். அந்த 2000 அந்த பீரியட்ஸில் ஐடி ஒரு நல்ல இதுவே வளருது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த வளர டைமில் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபுட் தேவைப்படுது. அது காசு ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு அது அவங்களுக்கு பெரிய கொஷினபிளாக இருக்குது அங்கே வந்துட்டு. ஸோ அப்போ தான் இவங்களுடைய இந்த ப்ராடக்ட் நல்ல ஒரு பீக் போகி ரீச் ஆகுது. நிறைய ஆடியன்ஸ் கவர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்குது அவங்களோட ப்ராடக்ட் சொல்லப்போனால். எல்லாருமே வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது 2005 ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கம்பெனியில். அண்ட் 2010 இந்த கம்பெனியோட ஆஃப் ப்ராடக்ட்ஸை நியர்பை ஸ்டேட்ஸ் லைக் கேரளா, சென்னை அந்த மாதிரி இதுக்கெலாம் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய மேஜர் 2010 அப்புறமா தான் ஆரம்பிக்குது. சென்னையில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி ஒன்றத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபேக்ட்ரி இட்ஸ் கால்ட். ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் அவங்க இங்கே சென்னையிலே மாவை ரெடி பண்ணுறதோ ஸோ அது எல்லாத்தையும் அவங்க சென்னையில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது அங்கே அப்படியே ஆரம்பித்தது ஒன்று ஒன்றா போகுது சென்னையில். பட் ஆனால் இங்கே சென்னையில் அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு போகலை சொல்லப்போனால். ஏன்னா பெங்களூரில் அவங்களுக்கு வந்து இருந்த ஒரு ஆடியன்ஸோ இல்லை ஒரு சர்க்கிளோ இல்லை அவங்களுக்கு மணி ஸ்பெண்டிங் ஒரு ஹேபிட்டோ இங்கே சென்னையில் இல்லை. சென்னையில் இதெல்லாம் அவங்க பெருசாக கால்குலேட் பண்ணாமல் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க.
பட் இங்கே சென்னையில் அவங்க நினச்ச மாதிரி இல்லை மார்க்கெட். இதெல்லாம் ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும்போது செட்பேக் ஆகி நிற்கிறாங்க ஒரு இடத்துல. என்னென்னா இங்கே பெரிய காம்படிட்டிவ்னஸ் சென்னையில் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க சொல்கிற அந்த ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அவங்களுடைய ஒரு பேக்கெட் ஆஃப் மாவுன்றது 40 ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்றாங்கன்னா, சென்னையில் அதே டைமில் எங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் ஒருத்தவங்க ரெடி பண்ணுற ஒரு பர்சன் 20 ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்கிறாங்க. எல்லாரும் யாருக்கு போவாங்க? 20 ரூபா அந்த ஒரு மாவு பாக்கெட்டுக்கு போகிற ஹேபிட் தான் நம்ம சென்னையில் இருந்திருக்கு. இது அவங்களுக்கு பெரிய செட்பேக் இருந்திருக்கு. சென்னையில் இங்கே குவாலிட்டிக்கு அவங்க யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இதனால அவங்களால வேற ஒன்றுமே பண்ண முடியல. கம்பெனி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப கன்ஸ்டெயின் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலி எப்படியோ ரொம்ப ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஃபைனலி அவங்க கம்பெனியில் நிறைய பேர் அவங்க கம்பெனியில் வேலை செஞ்ச ஆட்கள்லாம் சென்னை பிரான்ச்லேருந்து நிறைய பேர் வேலையை விட்டுட்டு போகிற அளவுக்கு போகுது. பிகாஸ் ஏன்னா அவங்களால சம்பளம் தர முடியல கரெக்டாக. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ அவங்களுக்கு 2 வாய்ப்பு இருந்துச்சு. ஒன்று, இந்த ஃபேக்ட்ரியை மூடணும். இன்னொன்று, லோன் எடுத்து இந்த ஃபேக்ட்ரி திருப்பி ரன் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு இந்த லோன் எடுத்து பண்ணுறதுல நம்ம கேசி முஸ்தஃபாவுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கம்பெனி ஓகே இதுக்கு மேலே இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது, சரி நம்ம இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்மளுடைய சென்னை பேஸ்டு அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை அவர் க்ளோஸ் பண்ணுறாரு ஃபேக்ட்ரியை. ஸோ இங்கே எல்லாத்தையுமே அவர் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையுமே அவர் கம்ப்ளீட்டாக பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. இங்கே தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாத்தையுமே, மிஷினரிஸ் எல்லாத்தையும் விற்கிறாரு. இங்கே விற்றுட்டு அங்கே இருக்கிற ஃபண்டிங்ஸ் எடுத்துகிட்டு செட்டில் பண்ண வேண்டியவங்களாம் செட் பண்ணிவிட்டு, ஸோ 0 டெப்ட் கம்பெனியாக திருப்பியும் அவங்க வந்து பெங்களூருக்கு போகிறாங்க. பெங்களூருக்கு மூவ் ஆன அவருக்கு ரொம்பவே வருத்தம் இருந்துச்சு. பட் ஆனால் அது எல்லாமே இந்த ப்ராஃபிட்டை இழந்துட்டோம், இந்த மாதிரி இந்த நம்மளோட செயின் ஆஃப் ஒரு இதுவை ஆரம்பித்த அந்த ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம அதை இழந்துட்டோம் அப்படின்னு அவர் யோசிக்காமல், ஓகே நம்மளால் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோம், பட் அந்த அங்கே இருந்த மக்கள் நம்மளால் ரீச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம். அதனால் அவர் போய் பெங்களூருக்கு போகிறாரு. திருப்பி அவங்க இன்னொரு ப்ராடக்ட் ரிஃபைன்மெண்ட்டில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, ஃபஸ்ட்டு வெறும் இட்லி தோசை மாவுன்னு மட்டும் இருந்த ஒருத்தர் அதுக்குள்ளே நிறைய சப் பிரான்ச் ஆஃப் நிறைய ப்ராடக்ட் கொண்டு வராரு. என்னென்னா, இட்லி தோசை மாவுலேருந்து பரோட்டா, இன்ஸ்டன்ட் சட்னி, ஃபில்டர் காஃபி அண்ட் அதர் ஒரு சில எதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஒரு ஃபுட்டு தர முடியுமோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாரு. ஸோ இது நல்லா ரீச் ஆகுது, அங்கேயும் நல்லாவே போகுது. ஸோ 2015க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய மல்டிபிள் ஆஃப் இந்த ப்ராடக்ட்ஸ்ன்றது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே ரீச் பண்ணுறாரு. நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு கம்பெனி. இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது தான் அவரோட கம்பெனிஸில் ஒரு சின்னதாக ஒரு இஷ்யூ ஒன்று சொல்கிறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு ஃபுட் இல்லை, இந்த மாதிரி அனிமலோட சம்திங் அவர் வந்து மிக்ஸ் பண்ணுறாரு, ஸோ அதனால் இங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. பட் அவர் அந்த டைமில் அதை ஒரு ரூமராக தான் எடுத்துக்கிட்டு, சரி ஓகே இதெல்லாம் பீப்புள்ஸ் யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு விடும்போது தான் இது பெருசாக ஒரு மீடியா லெவலில் இது ஒன்று பீக் ஆகுது. அப்படி பீக் ஆகும்போது ஃபைனலி அவர் ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே நான் வந்து ஒரு நம்பிக்கையை நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கிரியேட் பண்ணுறாரு. அதுதான் வந்துட்டு அவரோட ஃபேக்ட்ரியில் நடக்கிற ஒரு விஷயத்த லைவாக யார் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஒன்று தான் அவர் வந்து லான்ச் பண்ணுறாரு நிறைய பேருக்கு. பிகாஸ் டு கெயின் த ட்ரஸ்ட் ஆஃப் த பீப்புள், எல்லாருக்கும் நம்பிக்கை வரணுன்றதுக்காக. ஸோ அது அவர் பண்ணி நிறைய பேருக்கு திருப்பியும் நம்பிக்கை வருது. அவரோட ப்ராடக்ட்டை திருப்பியும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இப்போது இன்னைக்கு டேட்டுக்கு அவருடைய கம்பெனி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டில் US, UK, UAE அந்த மாதிரி பல நாடுகளில் அவரோட ப்ராடக்ட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம போய் பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் அவரோட ப்ராடக்ட் கண்டிப்பாக பார்க்க முடியும் நம்மளால். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பர்சன் ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவை பார்த்து ஒரு அட்மையர் ஆகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய பர்சனாக மாறி இருக்காரு. அவரோட இண்டஸ்ட்ரியை அவர் மூவ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ்ன்றது வெறும் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி இல்லை, கிட்டத்தட்ட 5000 crore மார்க்கெட் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி அது. ஸோ நம்ம இவரோட லைஃப்பில் இருந்து எனக்கு தேவையான லெசன்ஸாக நான் என்ன பார்த்துக்கிறேன்னா, ஒரு இடத்துல எனக்கு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னும் போது அங்கே நான் நின்றுடக்கூடாது. ஐ நீட் டு மூவ் ஃபார்வர்ட். நான் எனக்கு என்ன வேணும், ஓகே நம்மளால் என்ன தர முடியும் அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம போகணும். ஆக்சுவலாக அந்த இடத்துல செட் பேக் ஆகி நிற்கக்கூடாது. அண்ட் அனதர் ஒன் திங், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்குது. என் ஃபேமிலி பேக்ரவுண்டு இவ்வளோ கஷ்டத்தில் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லை, அது இல்லை, இதில் நான் எதுவும் ப்ளேம் பண்ணாமல் ஓகே இப்படி தான் இருக்குது, நான் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஸ்டெப் நான் மூவ் பண்ணி போகணும். அது ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருக்குது ஆக்சுவலாக. ஹீ இஸ் நாட் ஒரு நார்மல் பர்சன், ஹீ இஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு ஆல் த பர்சன் ஆக்சுவலி. நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் பர்சன். ஸோ நீங்களும் கேசி முஸ்தஃபா மாதிரி ஒரு செட்பேக், ஒரு லைஃப் ஃபேமிலி இப்படி தான் இருக்குது அண்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து எதுவும் இது பண்ணாமல் ஸ்டார்ட் அட் த ஏர்லி ஸ்டேஜ். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் சிம்பிளாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, நிற்காதீங்க எங்கேயும். எந்த செட்பேக்கும் இருந்தாலும் திருப்பி பார்த்து செட்பேக்கை பார்த்து நிற்க வேண்டாம். we will go forward and we can able to achieve it. Thank you all. Thank you for watching this video. That's all. I am signing off from today. I am Balaji. Please do subscribe.
தேங்க்யூ.